திமுகவின் என்ஆர் இளங்கோ பேசி வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஆனால் அதை குறிப்பதில் நிறைய 50% மேலான மக்கள் சிரமத்தை உணர்ந்ததை எங்களால் நேரடியாக பார்க்கப்பட்டது. அதாவது இன்னும் சொல்ல போனா 2005 டீலிமிட்டேஷன் பண்ண 2005க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் செய்யப்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை கண்டுபிடிப்பதில் மிகுந்த சிரமத்தை உணர்ந்தார்கள். ஒரு நேரத்தில் நிறைய கலெக்டர்ஸ் அப்புறம் சொல்லப்போனா சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் தமிழ்நாடு அவர்களே நீங்க 2002 2005 வந்து அந்த வாக்காளர் பட்டியல் விவரங்களை நிரப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்க ஆவணங்கள்ல கூட 2-3 தொகுதியோட வாக்காளர் பட்டியலை மாதிரிக்காக எடுத்து கொடுத்திருக்கோம். வீதியின் பெயர் இருக்காது, வெறுமனே தொகுதியின் பெயர் இருக்கும், அந்த பாகம் இருக்கும், எந்த வீதி எந்த ஸ்ட்ரீட் எந்த அட்ரஸ் எதுவுமே இருக்காது. அதுல இருந்து உங்க பேரை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது நாங்க உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய கலெக்டர்ஸும் சொல்லப்போனா சீஃப் எலெக்ஷன் ஆபீசரும் நீங்க வந்து அந்த பகுதியை நிரப்பவே வேண்டாம், 2வது மற்றும் 3வது காலத்தை நீங்க நிரப்பாம கொடுத்துருங்க, கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்லாம் கூட சில இடத்துல கேட்டிருக்காங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தாலே உங்களை டிராப்ட் லிஸ்ட்ல சேர்த்துருவோம், அதுல ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2002 அல்லது 2005 வாக்காளர் விவரத்தை நீங்கள் எழுதவில்லை என்றால், பூர்த்தி செய்யவில்லை என்றால், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்க இந்த 13 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும், அது வாக்காளரை மிகுந்த சிரமத்துக்குள்ளாகும் அப்படிங்கறதா எங்களுடைய கவலை. அதை எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி எதிர்கொள்ளணும். எஸ்ஐஆர் படிவங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது திமுகவிற்கு கிடைத்த வெற்றி என்பது குறித்த பல்வேறு விஷயங்களை பேசி வருகிறார் திமுகவின் என்ஆர் இளங்கோ. இது குறித்து பின்னர் பார்க்கலாம்.